ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ராயல் சமையல். இன்றைக்கி வாழைத்தண்டு சூப்பு பார்க்க போகிறோம். அந்த சூப்பு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி எங்கள் ஊர் நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னா -டிகிரியில் போயிட்டுருக்கு. ஸோ ரெக்கார்ட் பண்ணுற டேட்டு 8 ஃபெப்ரவரி மத்தியான டைமில் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ செம்ம குளிர், இங்கே -2 டிகிரியில் இருக்குது. ஃபீல் லைக் வந்து -7, அதாவது குளிர் வந்து -2, ஆனால் அதோட குளிர் ரொம்ப, அதாவது ஃபீல் லைக் வந்து -7ல் இருக்குது. எல்லாமே உறைஞ்சி போய் எல்லாமே வந்து வெள்ளை வெள்ளையாக உறைஞ்சி போய் புல்லுலாம் வந்து உறைஞ்சி போயிருக்குது. இது பனிக்கூட்டில் ஆனால் உறைஞ்சி போயிருக்கு. ஸோ செம்ம பயங்கர குளிராக இருக்குது. ஸோ அந்த குளிர்லேயே உங்களுக்கு வந்து இந்த வாழைத்தண்டு சூப் எப்படி வைக்கிறது அப்படின்ட்டு சொல்ல போகிறேன். ஸோ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் வாழைத்தண்டு எடுத்துக்கலாம். வாழைத்தண்டு வந்து மெயினாக அது எப்படி உரிக்கிறது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த வாழைத்தண்டில் உள்ளார இருக்குது பாருங்கள், அது மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். மேலே வெளியில் இருக்கிறதுலாம் வந்து வேஸ்ட், அதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது. ஸோ உள்ளே இருக்கிற பீஸ் மட்டும்தான் நம்ம வந்து கட் பண்ணி சமைச்சா நல்லாயிருக்கும். மீதி வெளியில் இருக்கிறதுலாம் நம்ம வந்து தூக்கி போட்டுடலாம். இப்போ இதை கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கத்தியை வச்சு நீங்கள் வந்து உரிச்சிங்கன்னா அதை என்ன சொல்கிறது, பெடலாக அந்த மாதிரி உரிச்சு டக்குன்னு உரிச்சிட்டு வந்துடும். ஸோ உள்ளார பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு லேயர் இருக்குது. ஸோ அதையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பீஸெல்லாம் வந்து ஒன்றுமே செய்ய முடியாது, இதை வந்து நம்ம சமைக்கவும் முடியாது. இது வேஸ்ட் ஆஃப் இது தான், அதை வந்து நம்ம தூக்கி போட்டுடலாம். இது மட்டும்தான் வந்து நம்ம வந்து சமைக்க முடியும். பாருங்கள், அவ்வளோ பெரிய தண்டாக இருந்தது, ஆனால் உரிச்சு பார்த்தா ரொம்ப சின்ன பீஸ் தான். இந்த பீஸை கட் பண்ணுறதுக்கு நான் வந்து தண்ணி வச்சுருக்கிறேன். இது டேப் வாட்டர் தான், பச்சை தண்ணி தான், கழுவுறதுக்காக வச்சுருக்கிற தண்ணி. இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து நான் வந்து உப்பு போட்டுக்கிறேன். தூள் உப்பு, கல் உப்பு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, உப்பு போட்டுக்கிறேன். இதை நம்ம வந்து கட் பண்ணி அப்படியே வச்சோம்னாக்கா உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகும். கலர் சேஞ்ச் ஆகும்னாக்கா ஒரு மாதிரியே கருப்பு கலராக ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து கல் உப்பு தண்ணியில் வந்து உப்பு போட்டிருக்கேன். ஸோ கட் பண்ணிவிட்டு நம்ம அதில் போட்டோம்னாக்கா நமக்கு வந்து அந்த தண்டு அது மாதிரி அப்படியே இருக்கும். ஸோ இதை வந்து கட் பண்ண மீதை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 2 பக்கமும் நார் இருக்கும். கட் பண்ணுற பீஸ்லேயும் நார் இருக்கும், இந்த தண்டுலேயும் நார் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டுத்தையும் வந்து இந்த மாதிரி எடுக்கிறோம். இது ரொம்ப கொஞ்சம் பிஞ்சாக இருக்கிறதுனால உங்களுக்கு அவ்வளோவா வந்து நார் இல்லை. இதுவே முத்துனது நல்ல அடித்தண்டுலாம் இருந்துச்சுன்னா, இது வந்து மேத்தண்டு மாதிரி இருக்குது. அடித்தண்டுலாம் இருந்துச்சுனாக்கா நல்ல மொத்தமாகவும் இருக்கும், ப்ளஸ் வந்து நார் நிறையா இருக்கும். அதில் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி, ரொம்ப மெலிசாகவும் நான் கட் பண்ணல, ரொம்ப மொத்தமாகவும் கட் பண்ணல, மீடியம் சைஸில் நமக்கு எவ்வளோ அந்த திக்னஸ் வந்து சூப்பு குடிக்கிறதுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு நான் வந்து சின்னதாக மீடியமாக கட் பண்ணிக்கிறேன். அந்த சூப்பு ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. இதில் வந்து அவ்வளோ நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணுது, ப்ளஸ் வந்து பிளட் ப்ரெஷரு, பிளட்டில் உள்ள கொலஸ்ட்ராலு, கிட்னி ஸ்டோனுக்கு அதுக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. இதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக க்யூப் மாதிரி நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இது கடையில் குடிக்கிற அதே மாதிரியே இருக்கும், அதே டேஸ்ட்லேயே இருக்கும் உங்களுக்கு இந்த சூப்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே வந்து எங்களுக்கு மோஸ்ட்டாக வாழைத்தண்டுனாக்கா நாங்கள் கொஞ்சம் தூரம் போய் தான் வாங்கணும். இங்கே பக்கத்தில் கடைனாக்கா இருக்குது, ஆனால் வந்து நாங்கள் பார்க்குற டைமில் எங்களுக்கு கிடைக்காது. ஸோ இருக்கிறப்ப வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி சூப் போட்டு குடிக்கிறது தான். ஸோ இருக்கிற எல்லாத்தையும் நான் வந்து கட் பண்ணிவிட்டு அதை வந்து மிக்ஸ் பண்ணி நான் வச்சுக்கிறேன். பாருங்கள், ஃபுல்லாக கழுவி அந்த இதுலேயே இருக்கட்டும், உப்பு தண்ணியிலே இருக்கட்டும். இதுக்கு 1 வெங்காயம், பாதி தக்காளி எடுத்திருக்கேன். இந்த தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு அரைக்க போகிறோம். அந்த 1 வெங்காயத்தை பெருசாக நான் கட் பண்ணியிருக்கேன். பாதி தக்காளி, 1 காஞ்ச மிளகா, 1 கொத்து கொரியாண்டர் லீஃப், மல்லி இலை போட்டு மிக்சியில் போட்டு, இதோட ஒரு டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் ஆட் பண்ணிக்கிறேன் நான். கருவேப்பிலை 1 கொத்து போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பட்டு போல் அரைச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட்டாக நான் அரைச்சி வச்சுக்கிறேன். இப்போ எதில் செய்ய போகிறோமோ அந்த இது எடுத்துக்கலாம். நான் வந்து குக்கரில் செய்ய போகிறேன். இதுதான் ரொம்ப ஈஸியான மெத்தடு. நீங்கள் வந்து வேக வைக்கிறதுக்கு வந்து சும்மா சாதாரண பாத்திரத்திலலாம் வச்சிங்கனாக்கா கொஞ்சம் டைம் எடுக்கும். குக்கர்னாக்கா ஒரு 4-5 விசிலில் வந்து ரெடி ஆகிடும். இப்போ வெறுமனையே வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அரைச்சி வச்சுருந்த விழுதை போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் பெப்பர், அதான் மிளகுத்தூள், 2 டீஸ்பூனுக்கு மல்லித்தூள் போட்டிருக்கேன். உப்பு தேவைக்கேற்ப உப்பு வந்து 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ வந்து நீங்கள் செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. இது வந்து லைக் காரமாக வேணுங்கிறவங்க வந்து நீங்கள் வந்து மிளகாத்தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
அரைக்கும் போதே ஒரு கூட சேர்த்து ஒரு பச்சை மிளகாவோ இல்லை காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கே வந்து எனக்கு வந்து உரைக்கிற மாதிரி இருந்தது. இங்கே அவ்வளோவா வீட்டில் வந்து உரப்பு சேர்க்க மாட்டாங்க, உரப்பு சேர்த்துக்க மாட்டோம். அதுக்கே எங்களுக்கு உரப்பு சேர்க்குற நிறையா இருந்த மாதிரி இருந்துச்சு. நீங்கள் வேணால் குறைச்சிக்கலாம். இப்போ இது போட்டதுக்கப்புறமா நான் கட் பண்ணி வச்சுருந்த வாழைத்தண்டு எல்லாத்தையும் போட்டுட்டு 2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். 2 கப்புனாக்கா லைக் 1 லிட்டர் தண்ணி, 1 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ இதை இப்போ மூடி போட்டு ஒரு 5 விசில் விடுற வரைக்கும் நான் மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேன். இப்போ 5 விசில் ஆகிடுச்சி, திறந்துட்டேன். சூப்பராக எனக்கு வந்து வெந்திருக்கு. இந்த டைமில் நான் வந்து சோள மாவு எடுத்திருக்கேன். சோள மாவு நல்லா இந்த குழிக்கரண்டி எவ்வளோ பெருசு இருக்குல்ல அதே பெருசுக்கே அதே அளவுக்கே சோள மாவு எடுத்து ஒரு இதில் வச்சு அந்த தண்ணியை எடுத்து நான் மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன். இல்லைனா நீங்கள் வந்து சாதாரண ஜில்லு தண்ணி நார்மல் டேப் ஊற்றுற கூட நீங்கள் வந்து கலக்கி விட்டு அதில் போட்டுக்கலாம். இது வந்து திக்னஸ் கொடுக்கறதுக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஓட்ஸ் கூட போட்டுக்கலாம். அரிசி மாவு இருந்ததுன்னா அரிசி மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் நீங்கள் டேரெக்டாக போட்டுறாதீங்க. டேரெக்டாக போட்டிங்கன்னா திட்டாக உருண்டையாக அந்த பபுள்ஸ் மாதிரி வந்துடும். அதனால் ஒரு வெசலில் போட்டு அதை நல்லா கலக்கி விட்டுட்டு அப்புறமா அதில் ஊற்றுங்க, ரெடி ஆகிடும். இப்போ உப்பு, உரப்பு, காரம் ஓகே எல்லாம் ஒன்று தான். ஸோ உப்பு காரம் எல்லாமே வந்து செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த சூப்பு வந்து கடையில் செய்கிற மாதிரி அதே டேஸ்ட்டு அதே மாதிரி இருக்கும். உங்களுக்கு திக்னஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அரிசி மாவோ இல்லைனா வந்து ஓட்ஸு இல்லைனா வந்து சோள மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கடையில் போடுற மாதிரி அந்த சோள பொரி மேலே போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப 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 அருமையாக இருக்கும். இது கார்னிஷ் பண்ணுறதுக்கு மேலே வந்து கொரியாண்டர் லீஃப் போட்டிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள். இதை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.